அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது சொல்லியிருந்தோம். அது நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேயில் என்ன நடந்தது, 0 to 0 கால்லாம் சரியாக கிடச்சிருக்கும், அதுவும் பண்ணியிருப்பீங்க. 0 to 0 எக்ஸ்பைரி டேயில் சுவாரஸ்யம் இருக்கும் எப்போவுமே. அது நிஃப்டி சைடு ரேஞ்ச் ஒன்று சும்மா 50 பாயிண்ட் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சரியான ஒரு விஷயங்கள்லாம் அதில் அழகாக சொல்லிட்டு தான் அதை செய்யும்போது ஓகேங்களா. அதனால் எக்ஸ்பைரி டேயில் வந்து கவனிங்க. பயமாக இருக்கா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் போய் ட்ரை பண்ணுங்க. நம்ம கால்குலேஷன் சிம்பிள், அவ்வளோதான். சரி, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 24,800 கால் 112 ரூபாய்க்கு பிலோ கீழே தான் நிஃப்டி டவுன் சைட். பாருங்கள், இன்னைக்கு காலையில் நல்லா கவனிங்க, என்ன இருக்குங்க 112 கீழே தான், அப்படியே கீழே வந்துட்டேன் ஓகேங்களா. சரி, இங்கேருந்து இதையா மூவ் பண்ணாங்க, இங்கேயா மூவ் பண்ணாங்க, அதெல்லாம் கால்குலேஷன்ஸ் ஓகேங்களா. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம மார்க்கெட்டுடைய வியூ இது மட்டும் தான் சொல்லுவோம். நீங்கள் மேக்ஸ் சார்ந்து படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா போய் கற்றுக்கோங்க. இல்லை நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே பண்ணாலே கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் வருட கணக்காகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதே போல் யூடியூப்ல யார் கொடுக்குறது இன்றைக்கி நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நாகர்கோவில் சரி. அப்போ நம்ம நிஃப்டி சொன்ன டைரக்ஷன் கீழே போயிருக்கோம் ஓகேங்களா. சில டைமில் வந்து ஏறி இருக்கு, நான் சொல்லியிருப்பேன் அதிலே, இந்த 112 ரூபாய் கீழே வந்துட்டு ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், ஏறும், இப்படியே தான் இருக்கும். அதே தான் நடந்திருக்கா. இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரியிலேயே உணரக்கூடிய விஷயம் ஓகேங்களா. சரி, அடுத்தது ஸ்மார்ட் டிசிடர் பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிசிடர் இருக்கிறது நல்லா கவனிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில். மேக்ஸ் கூட மேட்ச் பண்ணி தான் இதை செய்யணும். நம்ம மேக்ஸ் கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம ஆல்ரெடி இந்த இதுலேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. நம்ம இதுலேயே வியூ எல்லாமே இந்த இண்டிகேட்டர் மேக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும். அதில் அங்கே மேக்ஸில் ட்ரிகர் ஆகும் பொழுது பயன்படுத்தினீங்கன்னா கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். பையோ செல்லும், அங்கே மேக்ஸ் வேல்யூ இருக்குது, ஸ்மார்ட் டிசிடரும் மேட்ச் ஆகுதுன்னா கண்ணை மூடிட்டு டைரக்ட் பை அடிக்கலாம் ஓகேங்களா. சரி, இது பாருங்க, கால் புட்டு 2 வச்சுருக்கேன். காலில் எங்கேயுமே பை சிக்னல் கொடுக்கல, கன்சல்டேஷன் தான். ப்ரீவியஸ் டே என்னுடைய செல்லு தான் அது அப்படியே எடுத்துக்கிட்டு திரும்பி இருக்கு ஓகேங்களா. ஒரு அன்றைய தினத்துக்கு வேல்யூ எதுவுமே ட்ரிகர் ஆகலைன்னா பழைய வேல்யூவே எடுத்துப்போம் அது ஓகேங்களா. சரி, புட் சைட்லேயே இங்கே என்ட்ரி இல்லை, கன்சல்டேஷன் இங்கே தான் செல் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க 1.25க்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அந்த ட்ரிகர் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணதும் இதுலேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 11:140க்கும் ஆர் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு 2 கன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இதுலேயும் பண்ணலாம், இதில் பண்ணால் கொஞ்சம் இதாக இருக்கும். கேண்டலுக்கு பிலோவில் க்ளோஸ் வச்சு இது பண்ணிங்கன்னாக்கா இது 2:30க்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. பாருங்கள், இங்கே செல் கொடுத்துட்டு இதை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ லோ ஒடிச்சு க்ளோஸ் வைக்கும் பொழுது 2:30 மணிக்கு அப்போ பார்த்தீங்களா இவங்க பை கொடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் மார்க்கெட். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இன்னும் பெட்டரா இருக்கும் ஓகேங்களா. அப்போ இதை மட்டும் வச்சு பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம பப்ளிக் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான். இங்கெல்லாம் மேக்ஸ், இங்கெல்லாம் இங்கிருந்து ஏன் போச்சு மேக்ஸ், இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு மேக்ஸ், இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு மேக்ஸ், போய் செக் பண்ணுங்க. எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூஸ் இருக்கும். அதனால அதை கூட சேர்த்து பயன்படுத்துங்க. அதே போல் இந்த இடத்துல செல் கொடுத்து இங்கே கன்ஃபர்மேஷன் 2:30 பண்ணிடுச்சுன்னா இங்கே போயிட்டு இவரை 1 மினிட்ல மாற்றி 1 மினிட்ல பை 2:30க்கு அப்புறம் இங்கே எங்கேயாவது கொடுத்து வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. பாருங்க, இங்கே 2:34 கொடுத்துருக்காங்களா பை. இதை எப்போ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்போ நீங்கள் பை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான். எவ்வளோ? 7 ரூபா 5 காசு என்ட்ரி, 10 ரூபா 3 ரூபா ஸ்டாப் லாஸ், மேலே பறந்துருக்கு. இதுதான் செல்லிங் கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பையிங்கில் இருக்கிற நமக்கு ட்ரிகர் ஆயிருந்தா 1 மினிட்ல எடுக்கலாம், இல்லைன்னா 5 மினிட்ஸ் மட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.